இந்தியாவின் கல்வி வளர்ச்சி. வேதம் சமஸ்கிருத சொல், அறிவு என்று பொருள். வேதம் என்பது சமஸ்கிருத சொல், அதன் பொருள் அறிவு. வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வேதம் என்பது வித் என்ற சொல், இதன் பொருள் அறிதல். பண்டைய இந்தியாவில் முறையான கல்வி, முறைசார கல்வி, 2 கல்வி இருந்திருக்கு. அதை முறையான கல்வி, முறைசார கல்வி. தட்சசீலம் 1980ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது பாரம்பரிய தலங்களை பாதுகாக்கிறதுக்கோசம் யுனெஸ்கோ எங்கே இருக்குன்னா பாரிஸ், தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது. தட்சசீலத்தில் தான் அஸ்தசாஸ்திரம் தொகுத்திருப்பார். அதான் அடுத்த லைனே இருக்குது பாருங்க. சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தை பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்தார். 19ஆம் நூற்றாண்டில் மத்தியில் பல்கலைக்கழகத்தில் ஈடுபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சி அதாவது தட்சசீல கண்டுபிடிச்சிருக்காருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். மடாலயங்கள் மற்றும் விகாரங்கள் மூலமாக பௌத்த சமயம் அறிஞர்கள் தளங்கள் பணியை மேற்கொண்டனர். மடாலயங்கள் மற்றும் விகாரங்கள் மூலமாக பௌத்த சமய அறிஞர்கள் தங்கள் பணியை மேற்கொண்டனர். இதன் விளைவாக பல புகழ்பெற்ற பௌத்த மடாலயங்கள் மற்றும் விகாரங்கள் மூலமாக பௌத்த சமய அறிஞர்கள் பல பணிகள் தங்கள் பணியை மேற்கொண்டனர். அதன் விளைவாக என்னென்னா தட்சசீலம், நாலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடன்டாபுரி, ஜகத்தாலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள்.